சார் பைலட் கோ பைலட். பைலட் வந்து கமாண்டர், கோ பைலட் வந்து லிசனர். ஆனால் அவர் ஆக்ட் பண்ணுவார். கமாண்டர் என்ன சொல்கிறாரோ அவர் கேட்க தான் செய்யணும். ஸோ அப்படின்போது ஒருத்தர் வந்து எல்லா வேலையும் பார்க்க முடியாது. மாடர்ன் ஏர்க்ராஃப்ட்ஸில் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, நிறைய மானிட்டர், வெதரை மானிட்டர் பண்ணணும், டாக்ஸி லைனை பார்க்கணும், டேக் ஆஃப் ரோல் பார்க்கணும், லேண்டிங் ஏர் மேலே இது பண்ணணும், அப் பண்ணணும், மேலே ஆல்டிடியூட் பண்ணணும், ஏடிசி கனெக்ட் பண்ணணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படின்னும் போது இந்த கமாண்டர் பைலட் வந்து யூ டேக் கேர் ஆஃப் திஸ் பர்சன், டாக்ஸி செக் பண்ணு, ப்ரீ ஃப்ளைட் நீ பண்ணு, போஸ்ட் ஃப்ளைட் பண்ணு, இன்ஃப்ளைட் பண்ணு, ஏடிசி டவர் கோஆர்டினேட் பண்ணு, ஏடிசியில் இங்கே இந்த பாயிண்ட் ஆல்டிடியூட் மெயின்டைன் பண்ணு, செக் பண்ணு அப்படின்னு பைலட்டு இவங்களுக்கு இந்த வேலையை கொடுத்துருவார். கோ பைலட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக அவங்களுக்கு லேண்டிங்கை கொடுப்பார். அவருக்கு ஒரு சில கோர்ஸு, கிரவுண்ட் கோர்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் முடிச்ச பிறகு அவருக்கு வந்து லேண்டிங் கொடுப்பார். லேண்டிங் நீ லேண்டிங் பண்ணு, நான் டேக் ஆஃப் பண்ணுறேன், நான் டேக் ஆஃப் பண்ண இடத்துல நீ லேண்டிங் பண்ணு. ஸோ அவருக்கு வந்து லேண்டிங் பண்ணுறதுக்கான எல்லா இதையுமே சொல்லிக் கொடுப்பார். அவர் ஒரு இத்தனை லேண்டிங் பண்ணணும், இத்தனை லேண்டிங் பண்ணி முடிச்சோன்னா இத்தனை ஹவர் முடிக்கணும், அப்புறம் தென் நீ ஹேவ் ஒன் எக்ஸாம், அப்புறம் ஒரு இன்டர்னல் கோர்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தான் அவர் திரும்பி பைலட் ஆக முடியும், இவர் இங்கே உட்காந்துருக்கவர். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் பைலட்டிங்கில் பொறுத்த வரைக்கும். டிஜிசிஏல வந்து ஒரு சாப்டரே இருக்குது பைலட்டிங்க்குன்னு. எப்படி மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு சாப்டர் இருக்கோ அது மாதிரி பைலட்டிங்க்குன்னு ஒரு சாப்டர் இருக்குது. ஸோ பைலட்டில் வந்து அவங்கவுங்க அந்த வேலையை பிடிச்சிருவாங்க. ஆனால் யாரும் எந்த ரூல்ஸையும் வயலேஷன் பண்ண முடியாது. பைலட் என்ன உணவு சாப்பிட்றாரோ அதே உணவை கோ பைலட்டு சாப்பிட முடியாது. ஏன்னா இந்த உணவு சாப்பிட்டு இவர் உடம்பு முடியாமல் போச்சுன்னா அவர் அதை அட்லீஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுவார். ரெண்டு பேரும் ஒரே உணவு எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே உணவு பிரச்சனை, ஃபுட் பாய்சன் இருக்குது அப்படின்னா ரெண்டு பேருக்கும் பிரச்சனை ஆச்சுன்னா யார் பைலட் ஓடுவோம், ஃப்ரெண்ட் ஏர்க்ராஃப்ட் ஓட முடியும், பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது.